குரூப் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஒரு 5 பேர் போகிறீங்கன்னு வச்சுக்குவோம். 5 பேரில் ஒருத்தர் தவிர 4 பேரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு பப்பி எடுக்கக்கூடாது. சில பேர் பார்ப்பாங்க ஒரு பப்பி வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது, சில பப்பி வந்து பார்த்தோன்னே குலைக்குது, இந்த மாதிரி தான் வேணும், இந்த மாதிரி குலைக்கிற டாக் தான் நம்மளை காட் பண்ணும். தப்பு. அது ஃபியர்னால குறைக்கலாம். ஃபியரில் இருக்கிற பயத்தில் இருக்கிற டாக் வந்து தன்னை காப்பாற்ற மட்டும்தான் முதல்ல பார்க்கும். தேவையில்லாமல் ஓவராக ரியாக்ட் பண்ணும், தேவையில்லாமல் குலைக்கும். அதுவே உங்களுக்கு பின்னாடி ஒரு அன்னாயிங் பிஹேவியர் ஆயிரும். வீடியோலாம் பார்க்குறேன், அக்ரெசிவாக இருக்கிற பப்பி பயங்கரமாக இருக்குது, இது பக்கத்தில் யாரும் போக முடியாது. அது பெருமை கிடையாது. அது வந்து எப்போ வேணாலும் வெடிக்க போகிற ஒரு பாம். நீங்கள் சாதாரணமாக ஆள் கால் வச்சாலும் பாம்பு வெடிக்கும், நல்ல ஆள் கால் வச்சாலும் பாம்பு வெடிக்கும், கெட்ட ஆள் கால் வச்சாலும் பாம்பு வெடிக்கும். அதுக்கு நல்லது கெட்டது வித்தியாசம்லாம் தெரியாது. அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு செகண்டில் ஒரு A to Z போய் நிற்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு பாம்பை வந்து நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து வைக்க முடியாது. குரூப் ப்ரெஷர் பொதுவாக க்யூட்டாக இருக்கிறது, அதை பார்த்து சில பேர் வாங்குவாங்க. இது அமைதியாக இருக்கிறத பற்றி வாங்குவோம். இல்லை ஒரு டாக் வந்து பின்னாடி போய் ஒளியுது, அதை வாங்குவோம், பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்குவீங்க. அப்படி வாங்கினீங்கன்னா வாங்கலாம், பயப்படுற டாகையும் வாங்கி வளர்க்கலாம். அதுக்குன்னு சில குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் அந்த டாக்ஸை வந்து மேனேஜ் பண்ண முடியும். பயப்படுற டாக் வந்து எப்போ வேணாலும் ரியாக்ட் பண்ணும். ஓகே, அதை பற்றி நம்ம வர வீடியோஸில் நிறைய பார்ப்போம். ஸோ